10 வருஷம் தாண்டிய அந்த நம்பர் நடிகைக்கு இன்றைக்கும் கை நிறைய படங்கள் இருந்தும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலை கட்டி வருகிறார் நடிகை. விஷயம் பத்தி விசாரிச்சா 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலை செய்த நடிகையோட அப்பாவுக்கு ஒரு ஹோட்டல் கட்ட வேண்டும் என்ற ஆசை இருந்துச்சாம். ஆனா அந்த ஆசை நிறைவேறாமலேயே அவர் இறந்து போக அப்பாவுக்காக ஹோட்டல் கட்டி வருகிறாராம் நடிகை. வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல உருவாகி இருக்கிறது சென்னை 28 பார்ட் 2. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் செய்துள்ள இந்த படத்தை வெங்கட் பிரபு தான் ப்ரொடியூஸும் பண்றாராம். 2 தடவை ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி தள்ளிப்போன இந்த படம் இப்போ ஃபைனலா டிசம்பர் 9th ரிலீஸ்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. தொடர் வெற்றி படங்களை கொடுத்து வரும் விஜய் ஆண்டனியின் சைத்தான் படத்துக்கு இப்போ பெரிய எக்ஸ்பெக்டேஷன். படத்தோட டீசர் மற்றும் ட்ரைலரோட சேர்த்து இப்போ படத்தோட 10 நிமிஷ சீன்ஸ் வெளியாகி பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருப்பதால படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ண முடிவு பண்ண படக்குழு இப்ப படம் டிசம்பர் 1 ரிலீஸ்னு சொல்லியிருக்கு. சினிமாவுக்கு வந்து 11 வருஷம், வயசு இப்ப 36. இருந்தும் இன்னும் கவர்ச்சி கொஞ்சம் கூட குறையல. உங்க அழகின் ரகசியம் சொல்லுங்கன்னு கேட்டா உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சிகளுமே தான் என் அழகுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அனுஷ்கா. சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போட போறாங்களாம். எப்படியோ மேடம், நீங்க தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க ஃபேன்ஸ். டிரெக்டர் பாரதி ராஜா 15 வயசுல இருந்து 30 வயசுள்ள பெண்களையும் 2 வயசுல இருந்து 5 வயசுள்ள குழந்தைகளையும் தங்கள் படத்துல நடிக்க வைக்க தேடி வருகிறாராம். அதே மாதிரி டிரெக்டர் பாலா தான் ப்ரொடியூஸ் பண்ண இருக்கும் படத்துக்கு 16 வயசு முதல் 20 வயசு வரை உள்ள பெண்களை தேடி வருகிறாராம். நடிக்க இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க உங்க போட்டோஸை இயோன் ஸ்டுடியோஸ் casting@gmail.com அட்ரஸ்க்கு மெயில் பண்ணுங்கோ. இது என்ன மாயம் படம் மூலம் ஆக்ட்ரஸா இன்ட்ரோடியூஸ் ஆன கீர்த்தி சுரேஷ் இப்ப இளைய தளபதி சூர்யான்னு முன்னணி நடிகர்களோட நடிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. இந்நிலையில சோஷியல் சைட்ஸ்ல இவங்களை ஃபாலோ பண்ற ஃபாலோயர்ஸ் ஏராளம் ஆயிட்டாங்களாம். ஆமாங்க, ஃபேஸ்புக்ல மட்டும் இவங்கள ஃபாலோ பண்றவங்க 5 மில்லியனை தாண்டிடுச்சான். இது தெரிந்த கீர்த்தி சுரேஷ் அவங்க ஃபேன்ஸை தேங்க் பண்ணியிருக்காங்க.